நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சற்றுமுன் வெளியான அறிவிப்பு, அதாவது வங்கிகளில் நகை கடன் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகின்றன. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தனியார் வங்கிகள் மற்றும் வட்டி கடைகளை விட தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் நகை கடனுக்கு குறைந்த வட்டி வசூலிப்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அதனால் எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்கள் மற்றும் கிராமப்புற விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை நம்பியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் விவசாய பணிகளுக்காகவும் குடும்ப செலவுக்காகவும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் நகைகளை அடகு வைத்து பெருமளவில் கடன் பெற்று வருகின்றனர். நகை கடன் பெற்ற வாடிக்கையாளர்கள் கடனை பெற்ற ஓராண்டுக்கு பிறகு வட்டியை செலுத்தி கடனை புதுப்பித்து வந்தனர். இதன் மூலம் நகை ஏலத்துக்கு செல்லாமல் பணம் இல்லாத சூழலிலும் தங்களுடைய நகைகளை பாதுகாத்து வந்தனர். இந்த காரணத்திற்காக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் கடந்த சில ஆண்டுகளில் சாமானிய மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கையாக உருவெடுத்துள்ளன. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் நகை கடன் பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு வட்டி செலுத்தி உடனடியாக நகை கடனை புதுப்பிக்க அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. அதாவது நகை கடனை வட்டி மட்டும் செலுத்தி புதுப்பிக்க மறுத்து வருகின்றனர். கடன் தொகை முழுவதையும் செலுத்தி நகைகளை மீட்டு கொள்ளுங்கள், பிறகு நகையுடன் புதிய கடன் வாங்குங்கள் என்று வங்கி நிர்வாகம் கடுமையாக சொல்கிறது. இதுபோன்ற சூழ்நிலையிலும் நகை ஏலத்திற்கு செல்லாமல் இருக்கவும், குறிப்பிட்ட தேதியில் நகைகளை மீட்டெடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக வட்டிக்கு வெளியில் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மீட்டர் வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் அவர்களை குறிவைக்கும் போது அது தனி வட்டியாக வந்து சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது. குறுகிய காலத்தில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் நகைகள் மீண்டும் அடகு வைக்கப்பட்டாலும் அதற்குள் வெளியாட்கள் அணுகும் சூழல் இந்த புதிய முறையால் உருவாகிறது என்கிறார்கள் விவசாயிகள், பொதுமக்கள். முன்பெல்லாம் நகை அடகு வைக்கப்பட்டு ஒரு வருடம் ஆனவுடனும் வங்கிக்கு போன் செய்வார்கள். அதாவது அதை வசூலிக்க முடியாத சூழ்நிலையில் ஏற்கனவே உள்ள கடனுடன் வட்டி எண்ணிக்கையும் அதாவது வட்டி கணக்கையும் சேர்த்து அதே நகையில் கணக்கிட்டு புதிய நகை கடனாக வாங்குவார்கள். இப்போதும் நகை கடன் தருகிறார்கள். ஆனால் பழைய நகை கடனுக்கான தொகையை செலுத்தி நகைகளை மீட்டு மீண்டும் அடகு வைக்கும்படி கேட்கின்றனர். இந்த நிலையில் இந்த இடைநிலையில் பண பரிமாற்ற தொகைக்காக நாங்கள் அலைந்து திரிந்து கந்து வட்டிக்காரர்களிடம் பிடியில் சிக்கிக் கொள்கிறோம் என தகவல் தெரிவிக்கின்றனர். சில நேரங்களில் மீட்கப்பட்ட நகைகளை அதே நாளில் அடகு வைக்க அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த கால தாமதத்தை வெளியில் உள்ள கந்து வட்டிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். உதாரணமாக 1,00,000க்கு நகை அடகு வைத்தவர்கள் நகைகளை மீட்க வெளியாட்களிடம் தினசரி வட்டியாக கேட்கின்றனர். இந்த கந்து வட்டிக்காரர்கள் அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ரூபாய் 2,000 கந்து வட்டியை ஊக்குவிக்கும் இந்த நடைமுறையை தேசியமயமாக்கப்பட்ட வங்கி நிர்வாகம் உடனடியாக நிறுத்த வேண்டும். நகை கடன்களின் பழைய நிலையை தொடர வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது.